ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனி உங்கள் வீட்டு சிலிண்டரை 30 நாட்களுக்கு ஒரு முறை தான் புக் செய்ய முடியுமா? ஒருவேளை மார்ச் 31 தேதிக்குள் நீங்கள் இந்த ஒரு வேலையை செய்ய தவறினால் உங்கள் கேஸ் மானியம் எனப்படும் சப்சிடி தொகை நிரந்தரமாக ரத்தாகிவிடும் அபாயம் உள்ளது. தமிழ்நாட்டில் நிலவும் இந்த திடீர் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் பின்னணி என்ன? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அந்த அதிரடி திட்டம் என்ன? உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனைத்தும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் தற்போது நிலவரப்படி சுமார் 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர்கள் மட்டுமே கையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதை கேட்டு மக்கள் அச்சமடைந்து தட்டுப்பாடு வந்துடுமோ என்ற பயத்தில் அடுத்தடுத்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்து தொடங்கியுள்ளனர். இந்த தேவையில்லாத நெருக்கடியை குறைக்கவே இப்போது ஒரு முக்கிய கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சிலிண்டர் புக் செய்வதிலிருந்து குறைந்தது 25 முதல் 30 நாட்கள் கழித்து தான் அடுத்த சிலிண்டர் நீங்கள் புக் செய்ய முடியும் என சில ஏஜென்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பாக உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் வாங்கும் பெண்களுக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 12 சிலிண்டர்கள் வரை ரூ. 230 வரை மானியத்துடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் 9 கோடி இணைப்புகள் உள்ளன. இத்திட்டத்தில் பயன்பெறுவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தங்களது இகேஒய்சி விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இதை செய்ய தவறினால் உங்களுக்கு 8 அல்லது 9வது சிலிண்டர் வாங்கும் போதே மானியம் நிறுத்தப்படும். மார்ச் 31க்குள் பிறகு அப்டேட் செய்யவில்லை என்றால் மானியம் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டு நீங்கள் சந்தை விலையிலான முழு தொகையை கொடுத்து சிலிண்டர் வாங்க வேண்டியிருக்கும். உலகளாவிய நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் விலையே முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் எரிவாயு இறக்குமதி செய்வதால் இதன் போக்குவரத்து செலவு, சுத்திகரிப்பு கட்டணம் மற்றும் டீலர் கமிஷன் என பல காரணிகள் சேர்ந்து ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி ஒரு சில சமூக விரோதிகள் சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கருப்பு சந்தையில் அதிக விலை விற்க முயல்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதை கட்டுப்படுத்த மத்திய அரசாங்கம் எஸ்மா சர்வீஸ் மற்றும் ஏஜென்சி கமாடிட்டி ஆக்ட் ஆகிய சட்டங்களில் அமல்படுத்தியுள்ளது. இதன் கீழ் சமையல் எரிவாயு விநியோகத்தை தடுத்தாலோ அல்லது பதுக்கி ஈடுபட்டாலோ சம்பந்தப்பட்ட நபர்கள் 3 மாதம் முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை, கடுமையாக அபராதம் விதிக்கப்படும். தற்போது நிலவும் இந்த சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உலக நாடுகளில் நிலவும் போர் சூழல் இந்த இறக்குமதி சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சில வாரங்களில் சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். இதுவரை நாம் சிலிண்டர் பயன்பாட்டிலும் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டும். சிறிய தேவைகளுக்கு கூட கேஸ் அடுப்பை பயன்படுத்தாமல் மின்சார அடுப்பு மாற்று வழிகளை பயன்படுத்தலாம். இது தனிநபர் பிரச்சனையை விட ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். இதுபோல் பெட்ரோல், டீசல் விலை மிக பெரிய மாற்றம் வருமா? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை எப்படி பெட்ரோல் விலையை தீர்மானிக்கிறதோ அது என்பதை பற்றியே நாம் அடுத்த வீடியோவில் பேச வேண்டும் என்று அப்படி நினைக்கிறீங்கன்னா இப்போதே கமெண்ட்டில் ஸ்டாப் வார் என டைப் செய்து உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஆவலாக இருக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.